தமிழக அரசியலில் அதிரடி மாற்றமாக தமிழக வெற்றிக் கழகம் 2 திராவிட கட்சிகளையும் புறம் தள்ளி ஆட்சியை பிடித்து சாதனை செய்திருக்கிறது. விஜயின் அமைச்சரவையிலும் சரி, கட்சியிலும் சரி, நிர்மல்குமார் முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறார். நிர்மல்குமாரின் செயல்பாடுகளையும் அவர் அமைச்சராக பொறுப்பேற்ற போது பாஜகவை சேர்ந்த அவருடன் சமூக வலைதள பிரிவில் பணியாற்றிய பலரும் புகைப்படங்களை பகிர்ந்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் திமுகவை சேர்ந்த சிலர் நிர்மல்குமார் பாஜகவில் இருக்கும்போது RSS அமைப்பு குறித்து புகழ்ந்து பேசியதை ஷேர் செய்து இவர்தானா தாவேக அமைச்சர் என்றெல்லாம் கேள்வி எழுப்பியிருந்தனர். இந்த சூழலில்தான் தன் மீது பாஜக முத்திரை விழக்கூடாது என நினைத்த நிர்மல்குமார் சமீபத்தில் நீட் தேர்வு விஷயத்தை மையமாக கொண்டு மத்திய அரசை விமர்சனம் செய்திருந்தார். இப்போது துப்பில்லாத ஒன்றிய அரசு என கடுமையான வார்த்தைகளை பகிர்ந்திருந்தார். இது பாஜகவினரை மட்டுமின்றி நாகரிக அரசியலை எதிர்பார்க்கும் சாமானிய மக்களையும் அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. குறிப்பாக தமிழக அரசியலில் திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் சிலர் தரம் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியவர்கள் தற்போது என்ன ஆனார்கள் என்பதுதான் வரலாறு. பொறுப்பான மக்கள் பிரதிநிதியாக மாநில அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நிர்மல்குமார் அநாகரிக வார்த்தைகளை பயன்படுத்தியது திமுகவின் அடுத்த முகமாக மாறியது போன்று செயல்படுவதும் பாஜகவினரை மட்டுமின்றி தமிழக மக்களையும் ஏமாற்றம் அடைய செய்திருக்கிறது. செந்தில் பாலாஜி போன்ற ஜாம்பவான்களே சிறையில் நாட்களை கழித்த வரலாறு இருக்கும்போது மைனாரிட்டி அரசாக அமைந்துள்ள தமிழக வெற்றிக் கழக அரசு தனது நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கும் போது நிர்மல்குமார் போன்றவர்கள் விஜயின் அரசிற்கு மிக பெரிய பின்விளைவுகளை உண்டாக்க போகிறார்களோ என்ற கேள்விதான் இப்போது தமிழக வெற்றிக் கழகத்தினர் மத்தியிலும் உண்டாகி இருக்கிறது. இனியாவது நாகரிக வார்த்தைகளை பயன்படுத்துவாரா அல்லது திமுகவின் 3ஆம் தர பேச்சாளர்கள் போல் மாறுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.